உலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். சென்ற வீடியோவில் வில்லியம் கென்னடி டிக்சன் எடுத்த குறும்படங்கள் பற்றி பார்த்தோம். அதில் முதல் சவுண்ட் படத்தை எடுத்த பெயருடன் உலகளவில் போற்றப்பட்ட இவர் நிஜமான சத்தங்கள் உள்ள காட்சிகளை படமாக்கி திரையில் காட்டியதில் வெற்றி பெற்றதுடன் சுமார் 186 படங்களில் பணிபுரிந்தார். அவற்றில் பெரும்பாலான படங்கள் இவரே எழுதி இயக்கி நடித்தது. இவர் எடுத்த சவுண்ட் படங்களில் மிகச்சிறந்த படம் என்னவென்றால், கடலில் பயணிக்கும் பொழுது அலைகளின் சத்தத்தை அப்படியே ஒளிப்பதிவாக செய்து ஒளி அமைப்புடன் திரையிட்டு காட்டினார். அந்த படம் இன்றளவும் உலகளவில் போற்றப்படுகிறது. அவர் எடுத்த சவுண்ட் படங்களில் அது மிகச்சிறப்பான திரைப்படம். இவரின் அனைத்து திரைப்படங்களையும் நீங்கள் இணையதளத்தில் கண்டு ரசிக்கலாம். 1900 ஆண்டு லண்டன் தலைநகர் பாரிஸில் நடந்த ஒரு கண்காட்சியில் ஒரு மௌன படத்தை தனது 10 வயது பருவத்தில் வேடிக்கை பார்த்தார் திரைப்பட ஆர்வலரான சார்லி சாப்ளின் அவர்கள். திரையரங்க வாசலில் சினிமா பெயர் மற்றும் அதில் நடித்துள்ளவர்களின் பெயர்களுடன் ஒரு தட்டி வைக்கப்பட்டிருந்தது. உள் அரங்கினுள் நாடக மேடை வெண்திரை கட்டப்பட்டிருந்தது. 2 பக்கவாட்டிலும் வாத்திய இசைக்கலைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் படங்களுக்கு வாசிப்பதை கவனித்தார். படம் முடிந்ததும் இதைப் போலவே தானும் நடித்து படத்தை வெளியிட வேண்டும் என்று முடிவெடுத்தார். 14 வருடங்கள் தனக்கென்று தனிப்பாணி, நடிப்பு, நடை, உடை என்று எல்லாவற்றிலும் புதுமையை புகுத்தி சிறந்த நகைச்சுவை பாணியை கையில் எடுத்து கொண்டு திரைப்படத்தில் நடிக்க தயாரானார். 1914 ஆண்டு அமெரிக்க திரைப்பட நிறுவனத்தில் தனது முதல் பட வாய்ப்பை பெற்றார். மேக்கிங் எ லைவிங் என்ற படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து மௌன படங்களில் உலகையே தன் வசத்தில் கொண்டு வரும் அளவிற்கு நடித்து கொண்டிருந்தார். 1919 ஆண்டு தானே எழுதி இயக்கி இசையமைத்து திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினார். 1919 ஆண்டு தானே எழுதி இயக்கி இசையமைத்து தயாரித்து படங்களை திரையிட்டார். தனது முதல் முழு நீள திரைப்படமான தி கிட் முதல் படமாக வெளிவந்தது. அதன் தொடர்ச்சியாக 1928 வெளிவந்த சர்க்கஸ் என்ற படம் வரை உலக மக்களை தன் நடிப்பாற்றலால் வியக்க வைத்தார். தனது படங்கள் மக்களை கவரவும் கதை எளிதில் புரியவும் படங்களில் நடுவில் பல காட்சிகளில் பல வசனங்களை எழுதி காட்டினார். இப்படியாக ஊமை பட உலகில் மிகப்பெரிய ரசிகர்களையும் வியாபாரத்தையும் பெருமளவில் பெற்றவர் சார்லி சாப்ளின் மட்டுமே. அதன் பிறகு உலகில் வேறு எந்த நடிகராலும் அவரை போல் முயற்சி செய்யவோ நடிக்கவோ முடியவில்லை. உலகிலேயே முதலில் சிலை வைக்கப்பட்ட நடிகரும் இவர் மட்டுமே. இவரை போல் நகைச்சுவையில் இரட்டையர்களாக வந்த லாரல் ஹார்டி பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.